குதிரை பேரம் இந்த வார்த்தையை தான் கொஞ்ச நாளா நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் அரசியல்ல தான் இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த குதிரை பேரம்னா என்ன, அரசியலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கட்சியோட எம்எல்ஏவை இன்னொரு கட்சிக்காரங்க தான் பக்கம் இழுக்கிறதுக்காக அவருக்கு பணமோ இல்ல பதவியோ கொடுக்குறேன்னு சொல்லி நடத்துற பேச்சுவார்த்தையை தான் குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாங்க. பேரத்துக்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கும்போது இந்த குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் குறிப்பா ஏன் யூஸ் பண்ணணும்? அந்த காலத்துல ஒரு குதிரையை விற்கும் போதோ இல்ல வாங்கும் போதோ யாரு ரொம்ப சாமர்த்தியமா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் லாபம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு குதிரையினுடைய கண்டிஷன், அதாவது அதனுடைய ஹெல்த் இல்ல ஏஜ் அதெல்லாம் என்ன அப்படின்றத யாராலையும் அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு விற்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த குதிரைக்கு ரொம்ப அதிகமான விலையை வச்சு விற்க பார்ப்பாரு. வாங்குறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த குதிரை நல்லாவே இருந்தாலும் அது மேல நிறைய குறைய வச்சு விலையை குறைச்சி அதை வாங்க பார்ப்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல யாரு ரொம்ப சாமர்த்தியமா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் லாபம் அதிகமா இருக்கும். இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டுத்துலயுமே நான் உனக்கு இதை செய்யறேன், நீ எனக்கு இதை செய்யு அப்படின்னு தான் பேச்சுவார்த்தையே நடக்கும். இந்த விஷயம் பொதுவாவே வெளிப்படையா நடக்காது. இது ரொம்ப ரகசியமா தான் நடத்துவாங்க. அதே மாதிரி இதுல சாமர்த்தியமும் ரொம்ப முக்கியம். யாருக்கு ரொம்ப சாமர்த்தியம் அதிகமா இருக்கோ அவங்க பக்கம் தான் லாபம் அதிகமா வரும். இதனாலதான் இந்த வார்த்தையை அப்படியே அரசியல்லையும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க.